ஹாய் buddies, வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா சிக்கன் வந்துட்டு ஸ்பைஸியாக வரதுக்காக ஃபஸ்ட்டில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் 2 காஞ்ச மிளகா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட தனியா சேர்த்துக்கிட்டு வறுத்து விட்டுக்கோங்க. என்கிட்ட முழு தனியா இல்லை அப்படின்றதால நான் லாஸ்ட்டாக தனியா தூள் சேர்த்துப்பேன். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரப்பட்டு வந்துருச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிட்டு லைட்டாக அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு பிரிஞ்சி இலை, 4 பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு வெடித்து வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கி வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்ட மசாலா பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்ட மசாலாவே காரமாக இருக்குன்றதால மிளகாத்தூளுடைய அளவு காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததும் எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு சிக்கனையும் மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷத்துலேயே சிக்கன் பாதி அளவுக்கு குக் ஆகி வந்திருக்கு. இப்போ மீதி குக் ஆகிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை போல் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷத்தில் தண்ணி நல்லா பாதி அளவுக்கு வற்றி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நல்ல காரசாரமான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வறுவலுக்கு நீங்கள் ப்ளைன் சாம்பார் அப்படின்னா ரசம் வச்சுட்டு அதுக்கு சைடிஷாக இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.